ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ வந்து நான் நேத்து எடுத்தேன். இந்த விலாகு சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு. மே 1 ஸோ ஒர்க்கர்ஸ் டே எல்லாம் ஒன்றா வந்ததால் லீவும் கிடச்சிருந்தது ஜக்குக்கு. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா, கோவிலுக்கு எங்கேனா போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நான் ஆன்லைனில் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லலாம் பார்த்தேன். ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி டெம்பிள் ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லா கடவுளும் ஒரே இடத்துல பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நான் ரீல்ஸ் பார்த்தப்போ ஓகே போயிட்டு வரலாம் இங்கேன்னு பிளான் பண்ணோம். இது வந்து ஹைதராபாத்தில் ஃபிலிம் நகர் என்ற ஒரு ஏரியாவில் இருக்குது. ஸோ அதுக்கிட்டே வந்துட்டு டிடிடியும் இருக்குது, திருப்பதி திருமலை தேவஸ்தானம் இங்கே ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ அதுவும் கிட்டே இருந்தால 2 டெம்பிள்ஸும் முடிச்சுட்டு வரலான்ட்டு பிளான் பண்ணோம். ஃபஸ்ட்டு பைக்கில் போகலான்னு நினச்சோம், பட் வெயில் பார்த்துட்டு வேண்டாம் நம்ம ஆட்டோலேயே போயிட்டு வந்துடலான்ட்டு பிளான் பண்ணிவிட்டு சீக்கிரமாக ஏஞ்சி குளிச்சுட்டு எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்புனோம். இந்த கோவில் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. முருகர் கூட ரொம்ப அழகாக இருக்குவார். எல்லா சாமியோட அலங்காரம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் யாருன்னா ஹைதராபாத்தில் இருக்கிறீங்கன்னா இல்லை வந்து ஹைதராபாத் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டெம்பிள் ஒரு வாட்டி நீங்கள் விசிட் பண்ணணும். ரொம்ப நல்லாயிருக்கு இந்த டெம்பிளு. ஸோ நான் ஆட்டோவில் ரிட்டர்ன் வரும்போது நான் யோசித்தேன், எல்லா கடவுளும் இருக்காங்களா, எதனா ஒரு கடவுளை மிஸ் பண்ணியிருக்காங்களான்ட்டு நான் யோசித்தேன். பட் இல்லை, ஆல்மோஸ்ட் இல்லை, எல்லா கடவுளும் அங்கே இருக்காங்க. அங்கே வந்து ஃபோட்டோஸு வீடியோஸ் அலவுட் இல்லைன்னு போட்டிருந்தால நான் வீடியோஸ் எல்லாம் எடுக்கலை. அப்போ கூட முருகரை மட்டும் எடுத்துட்டேன் நான். வேறு கடவுளெல்லாம் எடுக்க முடியல. பட் நான் உங்களுக்கு ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க எப்படி இருக்கும் அந்த கோவில். எல்லா கடவுளும் இருக்காரா, இல்லை எந்த கடவுளாச்சும் அங்கே மிஸ் இருக்காங்களான்ட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு என்டர் ஆகணுன்னு நந்திக்கு முன்னாடி சிவனுக்கு பின்னாடி வந்துட்டு நடராஜர் சிலை வந்து வால் மவுண்ட்டில் இருக்கும். அங்கே வந்து மல்லிகார்ஜுனா சுவாமின்னு போட்டிருக்காங்க. பட் அந்த பேருந்து என்ன தெரியல, பார்க்கணும். அதுக்கு பக்கத்தில் வந்து வெங்கடேஸ்வர சுவாமி இருக்குவார். இங்கே தெலுங்கு ஸ்டேட்டில் என்ன விசேஷம்னு தெரியல, கலசம் வச்செல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அது பக்கத்தில். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு அது பின்னாடி வந்து அம்மன் இருக்காங்க. அம்மன் பக்கத்தில் வந்துட்டு அர்த்தநாதீஸ்வரர் இருந்தார். பாதி சிவன் பாதி பார்வதி இருக்குவாங்களா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அலங்காரம் பார்க்குறதுக்கு. அப்புறம் விநாயகர் இருந்தார். அது பக்கத்தில் வந்துட்டு ராஜராஜேஸ்வரி அம்மன் இருந்தாங்க. அவங்களும் ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு. பின்னாடி வந்துட்டு சரஸ்வதி இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி போனால் ராமா சீதா இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து கோகுல கிருஷ்ணர் இருந்தார். அதுக்கப்புறம் ஸ்டெப் ஏறி இன்னும் கொஞ்சம் மேலே போன பிறகு நம்மளுக்கு ஐயப்பன் இருக்கார். ஐயப்பன் இருக்கிற இடத்துலையே வந்துட்டு நரசிம்ம சுவாமி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அங்கேயே முருகர் சிலை இருந்தது. இன்னும் கொஞ்சம் கடவுள் இருந்தாங்கோ, நான் மறந்துட்டு இருக்கேன். அது பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அப்ஸ்டர் ஏறி மேலே போன பிறகு ஃபஸ்ட்டு பாலசுப்ரமணிய சுவாமி முருகர் இருக்குவார். முருகரை பார்த்துட்டு நம்ம வந்து சைடில் வந்து பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருக்கும். ஆஞ்சநேயரை பார்த்துட்டு இந்த பக்கம் ஆப்போசிட்டில் வந்துட்டு கோதண்ட ராமா அப்படின்ட்டு இருந்துச்சு. அவங்கள பார்த்துட்டு நவகிரகம் இருக்கும். நவகிரகம் முடிச்சுட்டு நம்ம ஸ்டெப்பு கீழே இறங்கும் போது வந்துட்டு இது ஷர்ப்பம் வச்சுருக்குவாங்க. அது கூட ஆலமரமும் இருக்கும். ஆலமரமா சாரி, அந்த மரம் பேர் கரெக்டாக தெரியல. அரச மரம் இருக்கும். அங்கே சுற்றிட்டு நம்ம கீழே வந்துட்டோம்னா ஃபுல்லு கோவில் பார்த்த மாதிரி. ஸோ இவ்வளோ கடவுள் நான் சொன்னேன் இல்லைங்களா, இதில் எதுனா ஒரு கடவுள் அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லுங்க. நான் ஒரு கடவுள் மிஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. நவகிரகம் சொன்னேன் இல்லையா, அது பக்கத்துலேயே கொஞ்சம் போனால் ஒரு ஹாலில் வந்துட்டு சாய்பாபா வச்சுருக்குவாங்க.
ரொம்ப நல்லாயிருக்கு பீஸ்ஃபுல்லா. ஸோ எல்லா சாமியும் கவர் பண்ண மாரி இருந்துச்சு எனக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் எந்த கடவுளும் மிஸ் ஆவல. உங்களுக்கு எந்த கடவுள் மிஸ் ஆயிருக்கிற மாரி தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அ ரொம்ப நல்லா இருந்துச்சு நேத்து டே. அந்த கோவில் பார்த்துட்டு, அப்புறமேட்டு அங்கேருந்து வந்துட்டு ஒரு ஆட்டோக்கு ஒரு ₹50 தான் குடுத்தோம். ஒரு 5, 10 மினிட்ஸ்லயே வந்துட்டு டிடிடிக்கு போயிட்டோம். அ டிடிடி போயிட்டு அங்க பெருமாளோட பிளெஸ்ஸிங்ஸும் கிடைச்சிச்சு எங்களுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோ ரஷ் இல்ல. அ சாமிய கண்குளிர பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கோ. அ இப்படி தான் போச்சு எங்க டே. ஸோ அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த கோவில் சொல்லிட்டா, அப்படி இப்படி நீங்க ஓகே இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமான்னு யோசிக்குவங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஸோ இந்த மொபைல்ல காமிக்கிறேன் இல்லைங்களா? இங்க வந்துட்டு சுப்பிரமணிய சுவாமின்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த டெம்பிள தான் நாங்க வந்துட்டு கூகுள் மேப் போட்டுட்டு ஆட்டோ புக் பண்ணிட்டு போனோம். இப்போ வந்துட்டு ஒரு 9:30 தான் ஆயிருக்கு. ஆனாலும் வெயில் பாருங்களேன் எப்படி இருக்கு. பயங்கர வெயிலு. ஸோ இங்க ட்ராப் பண்ணிட்டோனே எங்களுக்கு டவுட் ஆச்சு. இதுதானா டெம்பிள்ன்ட்டு. ஏன்னா அங்க பேர் எதுவுமே இல்ல. அ அங்க போய் கேட்டப்போ, இல்ல இந்த ரூட்ல போணுன்ட்டு அங்க செக்யூரிட்டி கார்ட் சொன்னப்போ, அ அது உள்ள போனோம். போய் பார்த்த பிறகு டெம்பிள் தெரிஞ்சுச்சு. ஆனா டெம்பிள் பேர் எங்கேயுமே இல்ல. அ அங்க கார்ஸ் எல்லாம் நிக்குது இல்லைங்களா? அது லெஃப்ட்ல போனா ஸ்டெப்ஸ்ல வந்துட்டு டெம்பிள் வந்துடும். இதுதான் ஸ்டார்ட்டிங் ஆஃப் த டெம்பிளு. இந்த சாமி பேர் எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சா சொல்லுங்க. ஸோ நாங்க ஸ்டெப் ஏறிட்டு மேல போனோம். மேல போனோனே ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு சிவனும், வெங்கடேஷ் பெருமாளும் தான் தெரிவாங்கோ. ஸோ இது ஃபுல்லா ஸ்டெப் ஏறி மேல போன பிறகு தெரியுது வந்து சுப்பிரமணிய சுவாமி. நம்ம முருகர் தெரிவாரு இங்க. ஸோ இந்த டெம்பிள் வந்து ஒரு ஹில் மேல கட்டியிருக்காங்க. அதனால தான் மேல மேல போயிட்டு எல்லா கடவுளும் பார்த்துட்டு திருப்பி கீழ வர மாரி சாய்பாபா சொன்னேன் இல்லைங்களா? ஒரு ஹால்ல வச்சிருக்காங்கன்ட்டு. ஸோ எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு என்னோட முகம் பாருங்களேன். குங்குமம், சந்தனம், நீரு எல்லா சாமிக்கிட்டயும் என்னென்ன இருக்கு எல்லாம் வச்சுட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த டெம்பிளு. ஒரு பீஸ்ஃபுல்லா எல்லா கடவுளும் பார்த்துட்டு வந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனு. அங்கருந்து வந்துட்டு திருப்பி ஆட்டோ புக் பண்ணிட்டு டிடிடிக்கு போனோம். அ ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் ஒரு ₹50 தான் குடுத்தோம்னு நெனைக்கிறேன். ஸோ அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் இங்க மரத்து கீழ நின்னுட்டு இருந்தோம். இந்த மரம் புங்கா மரம்னு நெனைக்கிறேன். ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நாங்க உள்ள வந்துட்டோம். ரொம்ப வெயில்னால இந்த மாரி மேட் போட்டுட்டு அது மேல வந்து தண்ணி ஊத்திட்டு இருந்தாங்க. கூலா இருக்கிறதுக்கு எல்லாருக்குமே. ஸோ தர்ஷனம் முடிச்சுட்டு வெளிய வந்துட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு நேத்து எங்களுக்கு டே. அப்புறம் பிரசாதம் வாங்கிட்டு வந்து அழகா வெளிய உக்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அ வெண்பொங்கல் குடுத்துருந்தாங்கோ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லா சாமியும் பார்த்துட்டு ஒரு 12:00 அப்படி வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். கொஞ்சம் கொரியர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நானு Flipkartல, Myntraலலாம் அந்த கொரியர் வந்திருந்துச்சு ஆர்டர்ஸ் எல்லாம். ஸோ அப்புறமேட்டு ட்ரை பண்ணலான்ட்டு ரைஸ் அப்புறமேட்டு பொடலங்காய் கூட்டு பண்ணியிருந்தேன். அது செஞ்சு சாப்பிட்டோம் நாங்கோ. அ ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு டே. வந்து வீட்ல சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். அ கண்டிப்பா அ ஹைதராபாத்ல யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, இந்த ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி டெம்பிள் கண்டிப்பா விசிட் பண்ணுங்கோ. ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னொரு நல்ல விளாக்ல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அப்புறம் கொஞ்சம் ஆர்டர்ஸ் பண்ணியிருந்தேன்ல, அதெல்லாம் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். தட்ஸ் இட்.